لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருப்பான். ரப்பினுடைய மேலான ரிதாவை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாட்டினுடைய 79வது சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. நாட்டு மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே இந்த சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலே ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை எதிர்த்து சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய உடைமைகளை அர்ப்பணித்தார்கள், பல்வேறு விதமான போராட்டங்களை அறிவித்தவைகளில் எல்லாம் வெற்றி கண்டு நாடு சுதந்திரம் பெற்றது. அருமையானவர்களே, சுதந்திரம் என்பது இஸ்லாத்தினுடைய பிறப்புரிமை. சுதந்திரம் என்பது இஸ்லாத்தினுடைய பிறப்புரிமை. சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்வார்கள், லா தகுன் அப்த கைரிக், யாருடைய அடிமையாக நீ இருக்காதே. வகத் ஹலகல்லாஹு அஹ்ராரா, அல்லாஹ் உன்னை சுதந்திரமாக படைத்திருக்கிறான். யாருக்கு அடிமை? எதற்கும் நாம் அடிமை இல்லை, ரப்புக்கு தான் அடிமையை தவிர யாருக்கும் எதற்கும் அடிமை இல்லை என்று சய்யிதுனா அலி நாயகம் சொல்லி காண்பிப்பார். அதற்கு உமர்லானுடைய ஆட்சி, அந்த நேரத்திலே எகிப்திலே ஆளுநராக இருந்த இந்த ஆளுநருடைய மகனார் அங்கே உள்ள குடிமக்களில் ஒரு ஆளை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டார். கன்னத்தில் அரைந்து விட்டால் அவர் புகார் செய்த பொழுது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநரையே வர சொன்னார்கள். ஆளுநரை வர சொன்னார்கள். அவரிடத்தில் கேட்டார்கள், மக்களை எல்லாம் எப்பொழுது நீங்கள் அடிமையாக ஆக்கினீர்கள்? அடிமைகளாக நினைத்துக் கொண்டீர்களா மக்களை? அவர்களுடைய பெற்றோர்கள் தாய் அவர்களை சுதந்திரமான முறையிலே பெற்ற நிலையிலே நீங்கள் எப்பொழுது அடிமையாக்கிறீர்கள் என்று அவர்களை கண்டித்தார் என்பது வரலாறு. அதனாலே சுதந்திரம் என்பது பொதுவாக நம்முடைய பிறப்புரிமை. பிறப்பிலிருந்து அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். எதற்கும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலமாக ஆதிக்க சக்திகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலே தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக, நாட்டு மக்களை கொண்டு ஆளக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நாடாக, நம்முடைய வாழ்வியலை தீர்மானிப்பதற்கு நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாட்டினுடைய பெருமக்கள் எல்லோரும், எல்லா மதத்தவர்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த காரியத்திலே பாடுபட்டார்கள். அதிலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது, சாதாரணமானது அல்ல. அது ஒரு தனி வரலாறு, ஏராளமாக விவரித்து சொல்லப்பட வேண்டிய ஒன்று. அருமையான பெருமக்களே, அதிலே ஒரு செய்தி, 1946ஆம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய பிரதமர் கிளோமெண்ட் அட்லியும் அந்த நாடாளுமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. 1946 வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாறை படித்தால் தான் வரலாறு படைக்க முடியும். வரலாறை மறந்த சமுதாயம் தன்னை மறந்த சமுதாயம், வரலாறு தெரியாத சமுதாயம்
தன் இனத்தை பற்றி உண்டான அடிப்படைகளை, தன் நாட்டை பற்றி தெரியாத சமுதாயம். அது ஒரு தோல்வியுற்ற சமுதாயம். 1946 இங்கிலாந்தினுடைய பிரதமரும் நாடாளுமன்றமும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர் சொன்னார்கள், இனிமேலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் நம்மால் இருக்க இயலாது போல் தெரிகிறது. அந்த மக்கள் அந்த அளவிற்கு போராட்ட நிலையிலே சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டியுள்ள முயற்சியிலே முன்னெடுப்பை கண்டுவிட்டார்கள். அதனால் இனிமேலும் அந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுக்காமல் நாம் தாமதிக்க இயலாது. ஆனால் கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு நுட்பத்தோடு, கொஞ்சம் கவனத்தோடு அதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக வேண்டி அந்த நாட்டிலிருந்து கிரிப்ஸ் குழு என்ற ஒரு பெயரால், கிரிப்ஸ் மிஷன் என்ற பெயராலே அந்த நாட்டிலிருந்து ஒரு குழு இங்கே வருகிறது. இங்கே வந்து நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, நிலைப்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து முடித்ததற்கு பின்னாலே நாட்டிலே சுதந்திரம் கொடுப்பதாயின் எல்லோரையும் வைத்து எப்படி பேசுவது, அதற்காக நாட்டில் அந்த நேரத்திலே பிரபலமான நிலையிலே அரசியல் ரீதியா மக்களிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி பெற்ற 3 பெருமக்களை அழைத்து பேசுகிறார். 3 பெருமக்களை அழைத்து பேசுகிறார்கள். அதிலே இந்தியாவின் சார்பாக, காங்கிரசின் சார்பாக அந்த நேரத்தில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக, அதேபோல் முஸ்லிம் லீக்கின் சார்பாக முகமது அலி ஜின்னா அவர்கள், அதேபோல் கிட்டத்தட்ட 542 சிறு குறு சமஸ்தானங்கள் இருந்தது. 542 சிறு குறு சமஸ்தானங்கள் குட்டி குட்டி ஆட்சியா இருந்தது. அந்த சமஸ்தானங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒருவரை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி எல்லோருக்கும் சேர்த்து 542 சிறு குறு சமஸ்தானங்களுக்கும் சேர்த்து ஒருவர் அழைக்கப்பட்டார். அவர் பீகார் மாநிலத்தினுடைய அந்த நேரத்தில் பீகாரினுடைய நவாப். இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு வந்து இங்கே ஆய்வு செய்து அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற தலைவர்களை அழைத்து பேசினார்களே, அந்த 3 பேருமே முஸ்லிம்கள். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், முகமது அலி ஜின்னா அவர்கள், பீகாரினுடைய நவாப் அவர்கள். உண்மையானவர்களை, எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த முஸ்லிம்கள் இருந்திருந்தால், சுதந்திர வேட்கைக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டிருந்தால், எண்ணம் அப்படி இருந்திருந்தால் அவர்களை அழைத்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை அந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாது அருமையானவர்களே, இந்த தாயகத்தினுடைய நாட்டினுடைய விடுதலை போருக்காக வேண்டி தங்களுடைய உயிர் தியாகம் செய்தவர்கள் ஏராளம். இன்றும் கூட அதனுடைய வெளிப்படையான அத்தாட்சியாக இந்தியா கேட்டினுடைய சுவற்றில் இந்த நாட்டுக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள், சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் என்று பார்த்தால் அதில் அதிகமான பெயர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, சுதந்திரத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் இந்த சுதந்திரம் நாடு எப்படி நிலையில இருக்கிறது? சுதந்திரத்தை பெற்ற நாம் இந்த நாட்டை சுயமான நிலையிலே எல்லா நிலையிலும் முன்னேற்றம் பெற்றதாக ஆக்க வேண்டும், இந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, இன்று சுதந்திர இந்தியா எப்படி நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செய்து தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்று சுதந்திரத்தினுடைய அந்த காற்றை அது வீச செய்கிறதா, எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, மனிதர்கள் தவறு செய்யலாம், அரசும் கூட தவறு செய்யலாம், அரசாங்கம் கூட தவறு செய்யலாம். ஆனால் ஒரு நாட்டிலே மனிதர்கள் தவறு செய்தாலும், அரசு தவறுகள் செய்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கிறது. 2 முக்கியமான அமைப்புகள். ஒன்று நீதித்துறை அதை சீராக்க வேண்டும் தவறு செய்கின்ற பொழுது. 2வது நியாயமான தேர்தல். ஏனென்று சொன்னால், ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய கடைசி ஆயுதம் அவர்கள் விரும்பாவிட்டால் மாற்றுவதற்குண்டான ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டு தான். அவர்களுக்கு உண்டான ஒரே ஒரு உரிமை எல்லோருக்கும் உள்ளது. ஆனால் இன்றைய நாட்டிலே, இன்றைய நம்முடைய இந்தியாவிலே நீதித்துறையும் நியாயமான தேர்தலும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை விவரித்து சொல்ல வேண்டியதில்லை, விவரித்து செய்ய வேண்டிய ஒரு நிலையில இல்லை. அது மாத்திரமல்லாது, நியாயமான நிலையில் இல்லை என்பது மாத்திரமல்லாது வெறுப்புணர்ச்சிகளை ஊட்டுகிறார்கள், முஸ்லிம்களின் மீது குறிப்பாக துவேஷத்தை உண்டாக்குகிறார்கள். அதே போல் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை நாடற்றவர்களாய் ஆக்குவதற்காக குற்ற பரம்பரை போல்
ஏதோ குற்றம் செய்த பரம்பரை போல அவர்களை ஆக்குவதற்குண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருமையானவர்களே, நாம் இந்த நேரத்தில் நாடு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு நிலையிலே நம்மாலான முயற்சிகளை துஆவின் வழியாக நாட்டிலே ஒன்றுபட்ட நிலையிலே அதற்காக வேண்டியுள்ள முயற்சியாக நாம் செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இன்று எல்லா நிலையிலும் வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்குண்டான பல திட்டங்கள் நான் வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே பாட புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் எல்லாம் அதிலே உள்ள உண்மை எல்லாம் அழித்துவிட்டு, பொதுவாக அதிலே உள்ள உண்மைகளை எல்லாம் அழித்துவிட்டு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய செய்திகளை பாட புஸ்தகத்தில் மாணவர்கள் கல்வியாளர்கள் படிக்கக்கூடிய அவர்கள் போதிக்கக்கூடிய நிலையிலே வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடியதை இன்று செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட நம்ம ஊர்ல மாநில ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பாட புத்தகங்களில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம், செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் குறித்து சிறந்த கல்வியாளர்கள் பேச இருக்கிறார். ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க. ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திருக்கா சொல்கிறேன். அந்த என்னென்ன செய்திகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார். குறிப்பாக பொதுவாக யாரா ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கதான் செய்யும். பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஆனால் முகலாயர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். முகலாயர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டு 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 ஓஹோ இவங்களும் அப்படி இருந்தாங்க போல் தெரியுது நாமளே நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வரலாறுகள் அசல் செய்திகள் மறந்து போகக்கூடிய அளவிற்குண்டான வெறுப்புணர்ச்சியை திரும்ப 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 அந்த பொய்களையும் வெறுப்பையும் பரத்துகின்ற நேரத்தில் இது உண்மைதானோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களை, ஒரு ரெண்டு செய்தி அதற்காக. முகலாயர்களை பற்றி அவங்க சில குறைபாடுகள் இருக்கலாம், சில மைனஸ் இருக்கத்தான் செய்யலாம். எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அதுல பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எது பிளஸோ நாட்டினுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக அதை தூக்கி பிடிக்க வேண்டும். அவர்களை பற்றி செய்திகளே ரொம்ப குறைவு இருந்தாலும் கூட அந்த உண்மையான செய்திகளையும் அடித்துவிட்டு துவேஷத்தை உண்டாக்குவதற்குண்டான முயற்சியை செய்கிறார். முகலாயர்களை பொறுத்த வரையிலே அவங்க செய்த ஒரு ரெண்டு காரியம். அதாவது பொதுவா ஒரு நாடு பொருளாதாரத்துல உலகத்தின் வல்லரசாக திகழ வேண்டும் என்றுதான் நாட்டின் நன்மையை நாடக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்கள், சிறந்த அரசியல்வாதிகள் அப்படித்தான் கருதுவார்கள். ஒரு நாடு மேம்படணுமானால் உலக அளவிலே நம் நாடு பொருளாதார வல்லரசாக திகழ வேண்டும் என்றுதான் கருதுவார்கள். அதற்காக திட்டமிடுவார்கள். இதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிகள், நல்ல ஆட்சியாளர்கள், நாட்டின் நன்மையை நாடக்கூடியவர்களுடைய ஒரு நிலை. சங்கைக்குரியவர்களே, அப்படி உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக எப்பொழுதாவது இந்தியா இருந்திருக்கிறதா? உலக அளவிலே உலக நாட்டினுடைய எல்லா நாட்டையும் விட பொருளாதாரத்திலே நம்முடைய நாடு ஒரு வல்லரசை போல் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் சரித்திர உண்மை என்ன தெரியுமா? அப்படி இருந்திருக்கிறது நாடு. எப்பொழுது 1700களில் கிட்டத்தட்ட 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே முகலாயர்களுடைய ஆட்சியினுடைய அந்த காலகட்டத்தில் தான் நாடு உலக அளவில் பொருளாதாரத்தில் வல்லரசாக திகழ்ந்தது. உண்மையானவர்களே, சரித்திர குறிப்பை எந்த அளவுக்கு எப்படி சொல்ல வேண்டும் எனக்கு அப்படி சொல்ல தெரியவில்லை என்றாலும் கூட சரித்திரத்தை படித்து பார்த்தால் உலக அளவிலே பொருளாதார வல்லரசாக இந்தியா திகழ்ந்தது கிட்டத்தட்ட 1700களில் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில். குறிப்பாக சொல்ல போனால் மன்னர் ஜஹாங்கீர் அவர்கள், மன்னர் ஷாஜஹான் அவர்கள், அவுரங்கசீப் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வணிகம், உற்பத்தி, விவசாயம் இதெல்லாம் பிரமாண்டமான வளர்ச்சி. எந்த அளவிற்கு வளர்ச்சி என்று சொன்னால் உலக அளவிலே பொருளாதார பங்களிப்பில் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு. அந்த விழுக்காட்டை தொட்டவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. 25 விழுக்காடு பொருளாதார ரீதியாக ஜிடிபியில் உயர்ந்திருந்தார்கள். சைனா கூட 24 தான். பொருளாதார மேம்பாட்டினுடைய இந்த சைனா கூட 24 தான் இருந்தது. ஆனால் இந்தியா பொருளாதார வல்லரசை போல் வல்லரசாக 25 விழுக்காடு உலகத்திற்கு பொருளாதாரத்தை வழங்கிய ஒரு ஜிடிபியாக இந்தியா இருந்தது. அருமையானவர்களே, என்ன ஆதாரம்? நம்ம எல்லாம் முஸ்லிம்களுங்கிறதுனால முகலாயர்களை குறை சொல்றதுனால அப்படி சொல்றோமா என்று கேட்டால், உலகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஏராளமான செய்திகளை இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலக வல்லரசாக
இந்த 1700களில் இந்தியா திகழ்ந்தது குறிப்பாக முகலாய மன்னர்களுடைய ஆட்சியிலே திகழ்ந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் உலகத்தினுடைய வரலாறுகளிலே பல பேர், குறிப்பாக போலந்து நாட்டினுடைய ஒரு பெரிய பொருளாதார நிபுணரும் வல்லரசினுடைய நிலைப்பாட்டை மிக தேர்ந்தவருமான போலந்து நாட்டை சார்ந்த பால் பைரூக் என்பவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் இந்தியா அந்த நேரத்தில் பொருளாதாரத்திலே உலக அளவில் மேம்பட்ட பொருளாதார நாடாக திகழ்ந்தது என்பதை எழுதி வைத்திருக்கிறார். இதே போல் உலகத்தினுடைய பல வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார். ஆனால் அருமையான பெருமக்களே, அதாவது ஒரு நாட்டுக்கு வியாபாரம் செய்யவோ அல்லது அந்த நாட்டிற்கு தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ கொள்ளையடிக்கவோ கூட ஒரு நாட்டுக்கு வரணுமானா நாட்டுல பொருளாதாரம் இருக்கணும் இல்லையா? ஒரு ஏழை நாட்டுல போய் கொள்ளையடிக்கிறதுக்காக எப்ப போறாங்க? ஒரு ஏழை நாட்டுல போய் தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு ஏன் செல்கிறார்கள்? நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தால்தான் அந்த நாட்டிற்கு வணிகத்திற்கோ என் கொள்ளையடிப்பதற்கே கூட ஒரு கூட்டம் வருதுன்னா அதுதான் வருவாங்க. அருமையானவர்களே, இந்தியா அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் அவ்வளவு மேம்பட்டு இருந்த காரணத்தினால்தான் பிரிட்டிஷார் இங்கே வந்தார்கள். வந்ததற்கான காரணம் நாட்டினுடைய பொருளாதார பலம். அதனால் பிரிட்டிஷாருடைய வருகைக்கு பின்னாலே கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இருந்த அந்த ஜிடிபி கிட்டத்தட்ட 4-5% கீழே இறங்கிவிட்டது. நாட்டினுடைய பொருளாதாரம் இப்பொழுது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்திலே யூகே, இங்கிலாந்து இருக்கிறது 3% தான் அவங்க இருந்தாங்க பொருளாதாரத்தில். அந்த நாட்டில் நம்ம நாடு 25% இருந்துச்சு. 3% இருந்து அவர்கள் 17க்கு உயர்ந்தார்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலே ஒரு நிகழ்ச்சியிலே சசிதர் பேசினார், திருவனந்தபுரம் எம்பி பேசினார். அந்த நூல் கூட என்கிட்ட இருக்குது. திருவனந்தபுரத்தினுடைய எம்பி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலே பேசுகிறார், இந்த பிரிட்டிஷார் எங்களுடைய நாட்டிலிருந்து 44 டிரில்லியன் பவுண்ட்ஸை நீங்கள் அங்கிருந்து கொள்ளையடித்து வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியும் உங்கள் நாட்டினுடைய பொருளாதார உயர்வும் ஏற்பட்டதற்கான காரணம். அதனால் நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் அதை திரும்ப தர வேண்டும் என்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அவர் பேசினார். அருமையானவர்களே, அதனாலே நாட்டிலே பொருளாதாரத்திலே மேம்பட்ட நிலையில் உலக பொருளாதாரத்தினுடைய வல்லரசாக ஆக்கியதில் முகலாயர்களுடைய பங்கு தனித்தன்மை வாய்ந்தது. இந்த முகலாயர்களை பற்றி தவறான நிலையை, வெறுப்புணர்வை, அவங்க எல்லாம் ஏதோ நாட்டிற்கு கெடுதல் செய்ததை போல ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு துஷ்பிரச்சாரம் அருமையானவர்களே. அதனாலே இன்று அந்த பாட புத்தகங்களில் எல்லாம் முகலாயர்களை பற்றிய சில பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். எதா இருந்தாலும் சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய அந்த பிளஸையும் இல்லாமலாக்கி மைனஸை பூதாகரமாக்கி வெறுப்புணர்ச்சியை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல அருமையான பெருமக்களே, அவர்கள் இந்த நாட்டிலே ஆளுகின்ற நேரத்தில், அதாவது இந்தியா முழுமைக்கும் 2 விஷயத்தை முன்னெடுத்தாங்க. ஒன்று கல்வி இலவசம், 2வது மருத்துவ இலவசம். மருத்துவம் இலவசம். இன்று மருத்துவமும் கல்வியும் வணிகமயமாகிவிட்டது. இந்த நாட்டில் வணிகமயமாகிவிட்டது. பொருளாதாரத்தில் மேம்படணுமானா பொருளாதாரத்திலே நிலையிலே ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஈடுபடுவது மற்ற முதலீடுலாம் செய்யறதை விட கல்வியிலும் முதலீடு செய்தா போதும், மருத்துவத்தில் செய்தா போதும் என்ற நிலையில் அளவுக்கு வணிக பொருளாதாரத்தினுடைய நிலையிலே அன்றைய காலகட்டத்திலே கல்வியையும் மருத்துவத்தையும் எல்லோருக்கும் இலவசமாக ஆக்கியிருந்தவர்கள் முகலாயர்கள். அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்களை எல்லாம் இன்று கீழ்த்தரமான முறையிலே வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் பாட புத்தகங்களில், கல்வியாளர்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்கால இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கெல்லாம் எந்த உயர்ந்த நிலையில இந்தியா இருந்ததோ அதை சொல்ல வேண்டிய பாட புத்தகத்தில், அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நம் நாட்டை மேம்பட்டுதான் ஆக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம் நாடு இப்படி இருந்திருக்கிறதா என்று பெருமைப்பட்டு அதற்காக முயற்சி செய்ய வேண்டிய நிலையிலே உள்ள கல்வி ஸ்தாபனங்களில் வெறுப்புணர்ச்சியை ஊட்டுகிறார். அருமையான பெருமக்களே, அந்த இன்னும் என்னவெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், முகலாயர்கள் அதனுடைய நிலையிலே எப்படி எல்லாம் உயர்ந்திருந்தார் என்பதை இந்த கருத்தரங்கில் விவாதித்துக் கொள்ளலாம். பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடியது. வர்ற நாளைக்கு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை வைத்திருக்கிறார். அதனாலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகத்தின் அடிப்படையில் பெற்று தந்தார். ஆனால் இன்று அந்த சுதந்திரத்தை பேண வேண்டிய நிலையிலே, அதை பாதுகாக்க வேண்டிய நிலையிலே உள்ள நீதித்துறையும் தேர்தல் ஆணையமும்
கிட்டத்தட்ட எங்கே போய்விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை இருக்கிறது. அதனாலே நாம் முதலாவது இந்த விஷயத்தை விளங்கணும். விளங்கி அதற்கு பிறகு துஆவும் நன்முயற்சியும் செய்தால் நாட்டை மீண்டும் வளமிக்கதான் ஆக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். நம்முடைய நாடு உலக அளவில் மேம்பட்டிருந்த ஒரு நிலையை போல் கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியை இந்தியர்கள் அனைவரும் இணைந்து செய்வதற்கு அல்லாஹ் பேரருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.